வாங்க பட்டர் கிரேவி, ப்ரொக்கோலி பட்டர் கிரேவி எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ப்ரொக்கோலி எடுத்துருக்கோம். இதை அரிஞ்சு இந்த தண்டெல்லாம் அரிஞ்சு போட்டுருவோம். எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணி வச்சு இப்போ வெந்நீரில் போட்டுக்கோம். ப்ரொக்கோலியை தூள் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு இப்போ வடிகட்டி எடுத்துக்குவோம். சட்டி கட்டிட்டு பட்டர் சேர்த்துக்குவோம். ஒரு பட்டை, கொஞ்சமாக ஒரு இலை போட்டு ஒரு கிராம்பு போட்டுருக்கோம். ஒரு வெங்காயம், 2 பூண்டு சின்னதாக நைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி சேர்த்துக்கோம். அதில் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதில் வெங்காயம் சேர்த்துக்கோம். தக்காளி சேர்த்துக்கோம். ஒரு தக்காளி தான் அரைஞ்சிருக்கேன். தக்காளி சேர்த்துக்கோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோம். ப்ரொக்கோலியை சேர்த்துக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோம். ஏன்னா ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சமாக சேர்த்துக்கோம். அடுத்து கொஞ்சமாக குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோம். மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கோம். அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோம். ஒரு இவ்வளவு மிளகு, ஒரு 10 முந்திரி, தேங்காய் ஒரு கொஞ்சம் ஒரு அரை மூடி அரைச்சி அதில் சேர்த்துக்கோம். மிளகு, தேங்காய், முந்திரி 3ஐயும் அரைச்சி அதில் கிரேவியில் சேர்த்துக்கோம். அரைச்செண்ணெய் தேங்காய் இதில் ஊற்றிக்குவோம். ப்ரொக்கோலியில் இது மாதிரி சப்பாத்தி, நான் கூட சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். சாதத்து கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்